அற்றால் அறவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடித்துய்க்கும் ஆறு எனும் வள்ளுவரின் கூற்றுக்கு இணங்க சரியான வாழ்க்கை முறையே ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும். ஆனால் இக்காலகட்டத்தின் வாழ்க்கை முறையினால் பல நோய்களால் குழந்தைகள் முதல் பல இளைஞர்கள் உயிரிழந்து வரும் நிலையில் தனது 103 வயதிலும் உடல் ஆரோக்கியத்தோடு மன உறுதியோடும் வாழ்ந்து வருபவர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த பாட்டி ரங்கம்மாள். ஆயிரத்தி 1914 தேவனாபுரம் கிராமத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்துவிட்ட பிறகு தனது பாட்டி வளர்ப்பில் தனது சகோதரிகளுடன் வளர்ந்தார். பாட்டியின் இறப்பிற்கு பின்பு மளிகை கடையுடன் உணவகத்தை கவனித்து வந்த இவர் சிறுக சிறுக சேர்க்கப்பட்ட பணத்தில் தேக்கம்பட்டி கிராமத்தில் 10 ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கி விவசாய பணியிலும் பாட்டி ரங்கம்மாள் ஈடுபட்டு வந்துள்ளார். திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் இருந்த இவர் தனது சகோதரிகளின் குழந்தைகளை தத்தெடுத்துள்ளார். தற்போது பாட்டி ரங்கம்மாளுக்கு 103 வயது தொடங்கியுள்ளது. இந்த வயதிலும் தனது 2.5 ஏக்கர் விவசாய நிலத்தில் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். 50 எட்டிவிட்டாலே தள்ளாடும் இந்த காலகட்டத்தில் 103 வயதை எட்டியும் விவசாயத்தை விசுவாசமாகவும் தனது சுவாசமாகவும் கவனித்து வருகிறார் பாட்டி ரங்கம்மாள். தள்ளாடும் வயதிலும் வில்லாக விளையும் 103 வயது பாட்டி ரங்கம்மாள் பற்றி இந்த சிறப்பு தொகுப்பில் காணலாம். நாளுக்கு நாள் அதிகமாக நாம் பேசுறது சொல்கிறது இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்ரிகல்ச்சர் மீட்டிங்கில் நான் ஏதோ ஒரு கேள்வி சின்னதானாலும் கேட்டிருப்பேன். கேட்குற போது அவங்களுக்கு ரொம்ப என்ன கண்டா புரியும். இதனால் விவசாயமாகட்டும், ஒரு நாள் கல்யாணமாகட்டும், வேறு எதானாலும் சரி முன்னோடியே நான் தான் போய் அந்த முன்னால் நிற்பேன். இந்த அம்மா இந்த ஊருக்காரி இப்படி பேசுவாங்க அப்படின்னு விவசாயத்தில் ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லி எல்லாருமே எந்த வீசி வந்தாலும் ஆறு ரங்கம்மா தேக்கம்பட்டி விவசாயம் முன்னாடி விவசாயம் அப்படின்னு எல்லாத்துக்கிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் 60-65 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து விவசாயம் ஆரம்பிச்சு எல்லாம் பாசி பயிர், தட்டை பயிர், கொள்ளு, அவரை, துவரை எல்லா பயிரும் வச்சு எல்லாம் விவசாயம் பண்ணுவோம். இந்த காலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாம் சலிச்சுக்கிறாங்க. இப்போ வீடு கட்டுறதுக்கு தான் நிலம் நல்லா விவசாயம் பண்ணுற மாதிரியே தெரியல. ரொம்ப கடுனா எந்த ஆளும் நல்ல நேம்பாக போகிறதாச்சு. ஒரு கல்யாணத்து வீட்டில் பாருங்க, நல்ல காரியத்தை பாரு. காக்கா குருவியாடு இல்லை, ஒரு 2000 பேர் வர்றாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள அப்படியே கலைஞ்சிடுறாங்க. அப்புறம் இது எல்லாம் எப்படி பாடுபடுவாங்க? அன்னைக்கெல்லாம் அப்படி எல்லாம் வீட்டுக்கு ஒருத்தர் ஏதோ எங்கேயோ போவாங்க, நல்லது கேட்டதுக்கு. பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் தோட்டம் காட்டில் விவசாயம் பண்ணிட்டு நல்லா ஒத்துழைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஈக்கே வேளாண்மைன்னு சொல்லி அதை செய்து இந்த காலத்தில் கேட்க மாட்டாங்க. முன்னெல்லாம் சொன்ன கேட்கணும், அப்படியே நெய் அடிக்க வேண்டாம், 10 பேர் சேர்ந்து நாம் நல்லா செய்யலை அப்படின்னு ஒத்துக்குவாங்க. எனக்கு இவன் சொல்கிறத நான் அவன் கேட்கறதா அப்படின்ட்டு அவன் இஷ்டத்துக்கு மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பல அரசியல் கட்சிகள் நடத்தும் அரசியல் கூட்டத்தில் முக்கிய பிரமுகர் மத்தியில் சிறப்பிடம் வழங்கப்படுகிறது. வயதிற்கு மட்டுமல்லாமல் இன்றும் இயற்கை விவசாயத்தின் மேல் இவருக்கு இருக்கும் நம்பிக்கையினால் விழாக்களில் அழைக்கப்படுவதும் சிறப்பம்சமே. எல்லாருமே என்ன கண்டா இந்த அம்மா நல்ல விவசாயி. இன்னும் எந்த தவா அங்கே ஒரு சின்ன மீட்டிங் நடந்தாலும் தேக்கம்பட்டி அம்மாளுக்கு முன்ன அனுப்புங்க அப்படிம்பாங்க. அது எனக்கு தபால் பேர். மந்திரியே நம்ம வீரபட்டி ஆறுமுகமெல்லாம்
நல்லா பேசுவாங்க. ஏம்மா இன்னைக்கு மேடைக்கு வரல அப்படிம்பாங்க. எல்லாத்தையுமே எல்லா விவசாயிகளையுமே நான் பார்த்துருக்கேன். 12 பிசி பார்த்தாச்சு, புருப்பசுரை பார்த்து 20 புருப்பசுரை பார்த்தாச்சு, பார்த்தாச்சு. இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் வந்து காலத்து வச்சு கும்பிட்டான். டெல்லியிலேருந்து ஐயப்பன் அவர் ஒரு மந்திரி, அவருக்கு வந்து என்னை கால் தொட்டு கும்பிட்டு எனக்கு சாலை போட்டு ரோஜாப்பூ கையில் ரோஜாப்பூ சேர்ந்து கொடுத்து அதுதான். அது இந்த 34 பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஹெட்டு நம்ம புளியம்பட்டிக்காரர். அவர் இங்கே விவேகானந்தபுரத்தில் என்ன நடக்குதோ அங்கே வந்து சீனாவிலேருந்து ஒரு 50 பேர் வந்தாங்க. என்னை கூட்டிகிட்டு போய் இந்த அம்மா தான் 102 வருஷம் 100 வருஷம் ஆகுது முன்னே, இந்த அம்மாவை பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு என்னை போட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் ஆறுமுகசாமி என்னை பார்க்காதவங்களே இல்லைன்னு வச்சுங்க, யாரோ 1 2 இருக்கு.